ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் பார்க்கலாமா? சாட் மசாலா விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். சாட் ஐட்டம் விரும்புகிறவங்களுக்கு இது ஹெல்த்தியான ஆப்ஷன்னே சொல்லுவேன். வெள்ளை பட்டாணி சுண்டல் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இந்த பட்டாணி சுண்டல் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் போல் வெள்ளை பட்டாணியை 8 ஹவர்ஸ் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கரில் சேர்த்துப்போம். இது கூடவே உப்பு, மஞ்சப்பொடி, திட்டமாக தண்ணி விட்டு இது ஒரு 3 விசில்ஸ் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 to 4 விசில்ஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இன்பிட்வீன் கேப்பில் ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, மஸ்டாக நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. இதான் அதுக்கான ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு ரஃபாக ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். இப்போ அரைச்ச மசாலாவை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பொடி மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகப்பொடி, சோம்பு பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை பச்சை வாடை போக நல்லா வதக்கிடணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மிக்ஸி ஜாரை கழுவி திட்டமாக தண்ணி சேர்த்து அதுலேருந்து அந்த பச்சை வாடை கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய சுண்டல் இருக்கு இல்லையா, இதை தண்ணியோடு சேர்த்து அப்படியே சேர்த்துக்கோங்க. லைட்டாக வேணும்னா மசிச்சு விட்டுக்கலாம், இல்லை நல்லா பஞ்சு போல் இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒட்டுக்காக கலந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த ராஸ்மெல் போகி ஒரு மாதிரி செமி திக்னஸாக வரும். அப்போது நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை ஒரு பவுலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங் பார்த்தீங்கன்னா நான் ப்ளைனாக வெங்காயம், கொத்தமல்லி மட்டும் போட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் ரிச்சாக கொடுக்கணும் பசங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கைப்பிடி நிறைய மிக்சர் சேர்த்துக்கலாம், இல்லைனா கார்ன்ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி பொரிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பானிபூரிக்கு வெறும் பூரி மட்டும் கிடைக்கும் இல்லையா, அந்த பூரியை உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டாப்பிங் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 2 லேயர் அந்த சுண்டல் மசாலா விட்டுக்கோங்க. இதே மாதிரி வெங்காயம் எல்லாத்தையும் டாப்பிங்காக போட்டுக்கோங்க. அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு வாய்க்கு வாய் சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சாக லெமன் புளியை மறந்துடாதீங்க. அட்டகாசம் ஹெல்தியான பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.